வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜேவி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் எக்ஸலில் ஒரு செல்லில் இருக்கிற ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எப்படி பிரித்து எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். அது இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாஷ் ஃபில்ஸு, அதுக்கப்புறம் டெஸ்ட் காலம்ஸு, அப்புறம் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாஷ் ஃபில்ஸ் செல்ஸில் பற்றி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செல்லில் மட்டும் நீங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ டைப் பண்ணிக்கணும். எனக்கு ஸ்மித்து ஃபஸ்ட் நேம் ஸ்மித்துன்னு வேணும்னு வச்சுக்கோங்க. ஸ்மித்துன்னு அடிச்சுட்டு 2வது செல்லில் நீங்கள் டைப் பண்ணாவே உங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது நோட்டீஸ்க்கு வந்துடும். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். அப்படி இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு மட்டும் இப்போ டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிட்டு செகண்ட் செல்லில் வந்து நீங்கள் டேட்டாவில் போயிட்டு ஃப்ளாஷ் ஃபில், ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஸோ அப்படி இல்லை, இன்னொரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அது பார்த்திங்கன்னா இதில் தப்பாக வந்திருக்கு. ஸோ செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ ஸ்மித்துன்னு டைப் பண்ணுறீங்க, டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இது வந்து லாஸ்ட் டைம் வேணுன்னா மைக் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லேட்டஸ்ட் எக்ஸலில் வந்து வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா டெஸ்ட் டூ காலம் யூஸ் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட் நேம் பிரிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2த்துக்கு காமனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கமா இருக்குது. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதில் கமா இருக்குது. ஸோ நீங்கள் கமா பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்காங்க. டெஸ்ட் டேட்டாவில் போய்ட்டு டெஸ்ட் டூ காலம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிலிமிட்டட். ஸோ கமா இங்கே ஆப்ஷன் இருக்கா, கமா செமிகோலன் ஸ்பேஸு. ஸோ இதை வச்சுன்னா இங்கே வேறு ஏதாவது ஸ்பெஷல் கிரேட்னா ஸ்பெஷல் கிரேட் வச்சு பிரிக்கலாம். ஸோ கமா தான் இருக்குது. ஸோ கமா வச்சு உங்களுக்கு ரிசல்ட்டு அடுத்து எங்கே வேணுன்றது, எனக்கு ரிசல்ட் வந்து அடுத்த செல்லில் வேணும். ஸோ டெஸ்டினேஷன்றதை நீங்கள் வந்து பியில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து சியில் வந்து மாற்றிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் எஸ் கொடுங்க, உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டு வந்துடும். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு ஏஇன்றது ஷார்ட்கட் கீ. ஸோ இந்த இது யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிட் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் காலம் வச்சு பிரிக்கலாம். அடுத்து வந்து மெத்தட் வந்து ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் நேம் வந்து ஸ்மித்துன்றது எனக்கு பிரிக்கணும். ஸோ அதுக்கு வந்து லெஃப்ட்டுன்ற ஃபார்முலா ப்ளஸ்ஸு. ஸோ எனக்கு வந்து இந்த கமாவுக்கு முன்னாடி இருக்கிற இது வேணுன்றது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்காங்க, செல்லை செலக்ட் பண்ணிக்காங்க, கமா போட்டு எனக்கு வந்து இந்த எந்த இடத்துல எந்த பொசிஷனில் இந்த கமா இருக்குன்றதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலான்னா ஃபைண்டு சர்ச்சுன்ற ஃபார்முலா பார்த்தோம். ஸோ நம்ம ஃபைண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்டு சர்ச் 2 சேர்த்து யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா நம்ம கமா ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கோர்ஸ்குள்ளே கமா. ஸோ எந்த டெக்ஸ்ட்டில் செலக்ட் பண்ணுவோம், B3ன்றதை செலக்ட் பண்ணுவோமா. அடுத்து வந்து ஸ்டார்டிங், அது வந்து நம்ம ஆப்ஷன் தான், நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்காங்க. அப்புறம் எண்டு கொடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த லெஃப்டோட இது என்னது, ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர். ஸோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ன்றது வந்து இந்த கமா எங்கே ஃபைண்ட் ஆகுறது, இந்த ஃபைண்டு வந்து இந்த கமா எங்கே ஃபைண்ட் ஆகுது, இந்த கமா இந்த கமா இருக்கிற இது வந்து நம்ம கவுண்ட்டாக வரும். ஸோ நான் தனியாக போட்டு காட்டுறேங்க. ஸோ ஃபைண்டை மட்டும் தனியாக போட்டு காட்டணும்னா ஸோ இந்த செல்லில் போடுறேன். பார்த்தீங்கன்னா 6ன்னு வருதா. ஆனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 கேரக்டர் தான் வேணும். அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த ஃபைண்டுக்கு அடுத்தது ஒரு -1 போட்டிங்கன்னா நமக்கு ஸ்மித் வந்துடும். ஸோ அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சரு எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம லாஸ்ட் நேமும் கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் நேமுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போடணும். ஸோ இப்போ வந்து நம்ம லெஃப்ட் யூஸ் பண்ணோமா, ஸோ இதுக்கு வந்து ரைட் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ரைட்டு டைப் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் B3 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கேரக்டர். ஸோ லைட்லேருந்து நம்பர் ஆஃப் கேரக்டர் எடுக்கணும். நமக்கு வந்து இந்த கமா ஸ்பேஸுக்கு அப்புறம் இது எம்லேருந்து நமக்கு வேணும். மைக்குன்றது வேணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த செல்லுடைய வேர்டுடைய லென்த் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த லென்த்தை கண்டுபிடிச்சி அந்த கமா வருதுல்ல, இந்த கமாவை வந்து மைனஸ் பண்ணணும். கமாவுனா அந்த ஃபஸ்ட்டுக்கு இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணுறோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு 5 லெட்டர் என்ன ஃபஸ்ட் நேம் எடுத்தோமா, ஸோ ஃபஸ்ட் நேமு ப்ளஸ் வந்து அந்த கமா ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணணும். அது எத்தனை கேரக்டர்ன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து இங்கே ஃபைண்டு மறுபடியும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைண்டு கமா அப்புறம் வந்து B3 க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ கொடுத்து பாருங்கள், இங்கே என்ன ரிசல்ட் வருது பாருங்கள். ஆனால் வந்து ஸ்பேஸோடு வருது. ஸோ ஸ்பேஸ் வந்து முன்னாடி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து +1 கொடுத்தீங்கன்னா, ஸோ +1 கொடுத்தா கமாவும் சேர்ந்து வருது. ஸோ அப்போ வந்து -1 கொடுக்கணும். இப்போ ஸ்பேஸ் போயிடுச்சா. ஸோ ட்ராக் பண்ணிங்கன்னா தேவையான ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டில் வந்து நம்ம லெஃப்ட்டு ஃபைண்டு யூஸ் பண்ணி பண்ணுறோம். லாஸ்ட் நேமுக்கு வந்து ரைட்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லென்த்து அந்த செல்லுடைய கேரக்டர் லென்த்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கமா வரைக்கும் கமா ஸ்பேஸ் வரைக்கும் இருக்கிற இதை வந்து லென்த்தை வந்து கம்மி பண்ணுறோம். கம்மி பண்ணி நம்ம லாஸ்ட் நேம் எடுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, பாய், வணக்கம்.